السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுக்காக மகரிப் தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் பின்பு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாகவும் நாம் ஒன்று கொள்ளிருக்கிறோம். இறைவனை நினைவு கூறுவோம் என்கிற தொடரின் கீழ் அல்லாஹ்வை எந்த சூழல்களில் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறானோ அந்த நிகழ்வுகளை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். நமக்கு சோதனை ஏற்படுகிற நேரத்தில், வெற்றி ஏற்படுகிற நேரத்தில், சைத்தானிடமிருந்து தூண்டுதல் ஏற்படுகிற நேரத்தில், கையறுபட்ட நிலையில் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற நிலையில், இப்படி பல நிலைகளை சொல்லி அங்கு நாம் நினைவு கூற வேண்டும். அங்கு எப்படி சஹாபாக்கள் நினைவு கூர்ந்தார்கள், அங்கு எப்படி நினைவு கூறுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்கிற செய்திகளை பார்த்தோம். அது அனைத்துமே அல்லாஹ்வை எப்போது நினைவு கூற வேண்டும் என்கிற கருத்தின் கீழ் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டும் என்கிற சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது இதுவரைக்கும் நாம் பார்த்த எல்லா விஷயங்களுமே நம்முடைய எண்ணத்தால் நம்ம எப்படி அல்லாஹ்வை பார்க்குறோமோ அந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். சோதனையில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறுறது அப்படின்னா அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றின ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வர வைத்து கொள்வோம். அதைத்தான் நினைவு கூறுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி நம்முடைய எண்ணத்தால் நினைவு கூறுவது ஒன்று இருக்கிறது. அதுபோல் சில விஷயங்களை மார்க்கம் சொல்லும்போது நாம் செய்கிற செயல்களின் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற முடியும். அதுபோல சில வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வார்த்தைகளை மொழிவதன் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற முடியும். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் ஏராளமான பிரிவுகளையும் சேர்த்தே மார்க்கம் சொல்லியிருக்கிறது. முதல்ல அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படிங்கும்போது செயல்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்முடைய திக்ர்கள் மூலமாக நாம் சொல்லுகிற வாசகங்கள் மூலமாக எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறலாம் என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல செயலால் நினைவு கூறுவது என்பதை பொறுத்த வரைக்குமே நபிகளார் ஒரு செய்தியை சொன்னாங்க. பொதுவாக அல்லாஹ் மலக்குமார்களை ஏராளமான பணிகளுக்காக நியமித்திருக்கிறான். அப்படி நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் நம்மோடு ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு பங்கெடுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லா நேரத்திலையும் நம்ம கூட இருக்கிற மாதிரி பல மலக்குமார்கள் இருப்பார்கள். நமக்கு ஆபத்து வந்தால் நம்மை காப்பாற்றுவதற்கு மலக்குமார்கள் இருப்பாங்க. நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்கு மலக்குமார்கள் இருப்பாங்க. இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏராளமான ஒரு 10க்கும் மேற்பட்ட மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அது மாதிரி குறிப்பிட்ட நேரங்களில் என்று பூமிக்கு வந்து மக்களை பார்வையிடுகிற மலக்குமார்களையும் அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அந்த மாணவர்கள் பூமிக்கு வருவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் பூமிக்கு வந்து பூமியில் இருக்கிற எல்லா வீதிகளிலும் பயணம் செய்வார்கள். எந்த இடங்களில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அந்த இடத்தில் எல்லா மக்களும் சூழ்ந்து கொள்வார்கள். இதுவும் மாணவர்களுக்கான ஒரு பணி. பொதுவாக ஒரு நேரத்தில் வந்து மகரிப் நேரத்தில் வந்து ஃபஜர் வரைக்கும் இருப்பாங்க, ஃபஜரில் வந்து மகரிப் வரைக்கும் இருப்பாங்க. அந்த நேரங்களில் வரக்கூடியவர்கள் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்
இது இல்லாமல் அல்லாஹ் சிறப்பாக ஒரு சில மலக்குமார்களை நியமித்து அவர்களுடைய வேலையை என்னன்னா, பூமிக்கு எல்லா வீதிகளிலும் பயணம் செய்வார்கள். எந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிற விஷயம் நடக்கிறது என்று அந்த மக்கள் பார்ப்பார்கள். அப்படி எங்கே நினைவு கூறப்படுவதை அந்த மலக்குமார்கள் அறிந்து கொண்டாலும், ஒரு மலக்கு பார்த்து விட்டால் அவர்களோடு எல்லா மலக்குமார்களுக்கும் அந்த ஒரு மலக்கு அழைப்பு கொடுப்பார். இந்த ஒரு இடத்துல அல்லாஹ்வை பற்றி பேசுறாங்க, இந்த ஒரு இடத்துல அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுறாங்க, அதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்த உடனே வந்த எல்லா மலக்குமார்களும் அந்த ஒரு இடத்துல குழுமிடுவாங்க. அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற நினைவு கூறப்படுகிற அந்த சபையில் மலக்குமார்கள் சூழ்ந்து முதல் வானம் வரைக்கும் தங்களுடைய இறக்கைகளால் மூடிக்கொள்வார்கள். இது ஒரு செய்தி. அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் அந்த இடத்தில் மலக்குமார்கள் இருப்பார்கள், அந்த இடத்தை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். இப்படி நினைவு கூறல் முடிந்த பிறகு அந்த மலக்குமார்கள் மீண்டும் அல்லாஹ் கிட்ட போவாங்க. அல்லாஹ் அவங்கள்ட்ட விசாரிப்பான், என்னுடைய அடியார்களை நீங்க எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை நினைவு கூறுகிற நிலையில் நாங்கள் விட்டு வந்தோம். நாங்கள் அவங்களிலிருந்து விடை பெறும்போது அவர்கள் உன்னை பற்றி பேசப்படுகிற சபைகளில் அமர்ந்தவர்களாக, உன்னை பற்றி பேசப்படும் போது கேட்கிற நபர்களாக, உன்னை பற்றி பேசுகிற நபர்களாக, உன்னுடைய குர்ஆன் வசனங்களை பேசுகிற நபர்களாக, உன்னை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்களாக நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பான், என்ன நினைவு கூறுறாங்க அந்த மனிதர்கள்? அந்த மனிதர்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள்? என்ன நினைவு கூறுறாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று என்கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று அல்லாஹ் கேட்கிற போது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள், நீ சொர்க்கத்தை கொடுப்பங்கிறதுக்காக வேண்டி உன்னை நினைவு கூறுகிறார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்பான், சொர்க்கம் சரி, அவர்கள் இந்த இடத்துல எதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள், எது வேணாம்னு நினைக்கிறாங்க? அப்போ மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அவங்க நரகம் வேணாம்னு நினைக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் கேட்பான், சரி, அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள், சொர்க்கத்தை பார்த்ததெல்லாம் இல்லை. சரி, நரகத்தை பார்த்துருக்காங்களா? நரகத்தையும் அவங்க பார்த்தது இல்லை. அப்போ அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்தை பார்க்காம என்னை நினைவு கூறக்கூடிய நபர்கள் சொர்க்கத்தை பார்த்தா எப்படி நினைவு கூறுவாங்க? சொர்க்கத்தை பார்த்தா எவ்வளவு என்ன நினைச்சு பார்ப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், இப்போ எப்படி உன்னை நினைவு கூறுகிறார்களோ சொர்க்கத்தை பார்த்து விட்டால் அதை விட பல மடங்கு அதிகமாக உன்னை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அடுத்து கேட்போம் அல்லாஹ், அப்போ நரகத்தையும் பார்க்கல, நரகத்தை பார்த்தா என்ன செய்வாங்க? அதற்கு மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள், நரகத்தை பார்த்து விட்டால் இப்ப எப்படி நரகத்தில் இருந்து வாங்கிட்ட பாதுகாவல் தேடுறாங்களோ அதை விட இன்னும் பல மடங்கு உள்ளத்திலிருந்து உன்கிட்ட நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள் என்று மலக்குமார்கள் சொல்லி முடிக்கிறாங்க. இங்க அந்த கான்வர்சேஷனை ரொம்ப மேலோட்டமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், மனிதர்கள் என்ன செய்யறாங்கிற விஷயம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிந்தும் கூட அல்லாஹ் என்ன செய்வான்னா மலக்குமார்களை விசாரிப்பான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரங்களில் உள்ளது, அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதற்காக ஒரு காரணத்தை ஏற்படுத்துவான். அப்படி அல்லாஹ் தெரிஞ்சிருந்து மலக்குமார்கள் இடத்துல விசாரிப்பான். அப்படியே அல்லாஹ் கேட்ட கேள்வியும் மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை அப்படியே மேலோட்டமா பார்த்தா என்ன செஞ்சாங்க? நன்மை செஞ்சாங்க. இப்ப பார்த்தா என்ன செய்வாங்க? நன்மை செய்வாங்க. எதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்திலிருந்து. பார்த்தா என்ன செய்வாங்க? இன்னும் கூடுதல் பாதுகாப்பு தேடுவாங்க. அப்போ அந்த மலக்குமார்கள் வாயிலிருந்து மக்களை நன்மை செய்யக்கூடிய நிலையில் விட்டு வந்தோம், அவங்க நன்மை செய்யறாங்க, அவங்க சொர்க்கத்தை பார்த்து இன்னும் அதிகமாக செய்வாங்க, மனிதர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் என்கிற கருத்துப்பட உள்ள வார்த்தைகளை மலக்குமார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் கேட்கறான், அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குன்னா நன்மை செஞ்சாங்க, இன்னும் அதிகமாக செய்வாங்க, இன்னும் நரகத்துல இருந்து அதிகமாக பாதுகாவல் தேடுவாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க. அப்படியே பின்னாடி யோசிச்சு பாருங்க, இதுல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு பல வருடங்கள் முன்னாடி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய, பூமியில் ரத்தங்களை ஓட்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய்? உன்னை திக்ர் பண்றதுக்கு நாங்க இருக்கோமே. மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட சொன்னது, உன்னை திக்ர் பண்ண நாங்க இருக்கோம், அப்போ எங்களை மிஞ்சி மனிதர்கள் பண்ண மாட்டாங்க. அது உண்மை, மலக்குமார்களை மிஞ்சி மனிதர்கள் பண்ண முடியாது. ஆனா மலக்குமார்கள் சொன்ன கருத்து என்ன?
நினைவு கூறப்படுவதுதான் பிரதானம் என்றால் மனிதர்களை விட சிறந்த நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மலக்குமார்கள் சொன்னாங்க. மனிதர்கள் குழப்பம் செய்வாங்கிற கருத்தை சொன்னாங்க. மனிதர்கள் ரத்தம் சிந்துவாங்கிற கருத்தை சொன்னாங்க. எந்த மலக்குமார்கள் அந்த கருத்தை சொன்னாங்களோ அந்த பிரிவுலேருந்து எல்லாம் வார்த்தை வர வைக்கிறான். மனிதர்கள் நன்மை செய்கிறார்கள், மனிதர்கள் உனக்காக சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க, அந்த மலக்குமார்கள் வாயிலிருந்து இப்படி இந்த இதுவெல்லாம் நாட்டு இல்லை. இந்த பேச்சு கான்வர்சேஷன் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மலக்குமார்கள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, யாரெல்லாம் அங்க சபையில பல பேர் கூடியிருந்தாங்க, கூடியிருந்த அனைவருமே உன்னை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி வரல. சிலருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, அவர்களுக்கு உலக தேவை இருந்துச்சு. ஏதோ ஒரு தேவைக்காக உன்னை பத்தி நினைவு கூறப்படுகிற சபைக்கு வந்துட்டாங்க. இல்லை, அந்த சபைக்கு வந்தால் அவர்களுக்கு உலகத்தில் ஒரு நன்மை இருந்துச்சு, மறுமை நன்மை எதிர்பார்த்து அவங்க வரல. அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இந்த ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மனிதர்கள் நன்மை செய்கிறார்கள்னு மலக்குமார்கள் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், என்னை இந்த மனிதர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றால் மலக்குமார்களாகிய உங்களை சாட்சி வைத்து நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன். நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வை பற்றி பேசும்போது ஒரு சபையில நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவதற்காக வேண்டி அந்த மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவதாக அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கு தான் இன்னொரு மலக்கு சொல்லுவாங்க, யாரெல்லாம் எல்லாருமே ஒன்று நினைவு கூறுவதற்காக வரல. சிலருடைய நோக்கம் உலக நோக்கம், சிலருடைய நோக்கம் பொருளாதார நோக்கம், சிலருடைய நோக்கம் உலக இன்பம். இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த சபைக்குள்ள வந்துட்டாங்களே தவிர உன்னை பத்தி நினைக்கணும்னு நினைக்கல அவங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அடுத்த ஒரு செய்தியை சொல்லுவான், அவங்க என்ன நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சபைக்கு வரலனாலும் சரி, ஆனா என்னை பத்தி பேசுகிற சபையில் உட்காந்துட்டாங்கல்ல, அதற்காக வேண்டி அவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடுகிறேன். இப்போ மற்ற விஷயங்கள்ல பாருங்க, உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக செய்கிறோங்கிற நியத்து இல்லாமல் ஒருவர் செய்தால் அவர் எவ்வளவு அதிகமாக அந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். ஒரு நாளைக்கு தொழுகிறோம், எல்லா சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுகிறோம், எல்லா கடமை இல்லாத நோன்புகளையும் அல்லாஹ்வுக்காக நாம் நோக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நோன்பு நோக்கிறோம். ஆனால் நோன்புடைய பின்னணி எடுத்து பார்த்தா நம்மளை ஒரு நோன்பாளன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. அவர் வாழ்நாள்ல அதிகமாக நோன்பு வச்ச நபர் அவராகத்தான் இருக்கிறாருன்னு வைங்க. இந்த நீயத்து சரியில்லை, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கணுங்கிற நீயத்து இல்லை அப்படின்னா அவர் நோற்ற எல்லா நோன்புகளையும் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவான். இப்படி எல்லா அமலுக்கும் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தாலும், அல்லாஹ்வுக்காக தொழுதிருந்தாலும், எந்த ஒரு அமலை செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்காகங்கிற நியத்து இல்லாம பண்ணா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். ஆனா அல்லாஹ் நினைவு கூறுகிற இந்த காரியத்தை எடுத்து பாருங்க, சபையில வருகிறோம், சபையில் அமர்ந்திருக்கிறோம், ஆனா அல்லாஹ் நினைவு கூறணுங்கிற நோக்கம் இல்லை, அல்லாஹ்வுக்காகங்கிற நோக்கம் இல்லை. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் அதற்கான கூலியை வழங்கி விடுவான். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பொறுத்தவரைக்குமே அதை எந்த அளவிற்கு எளிமைப்படுத்த முடியுமோ அதிகமாக அல்லாஹ் எளிமைப்படுத்தி இருக்கிறான். எந்த அளவிற்கு மனிதர்களுக்கு சிரமம் இல்லாமல் ஆக்க முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அப்ப நம்முடைய செயலால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது மார்க்கம் பற்றி பேசப்படுகிற இடங்களில் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது. அதுல பலருக்கு சூழல் அமையாமல் இருக்கலாம், ஆனால் சூழல் அமையும் என்கிற நேரத்தில், முடியும் என்கிற நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி நாம் அல்லாஹ்வுக்காக அந்த சபைகளில் அமரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, அந்த சபையில் நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இது செயல்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு கூலி, நினைவு கூறுவதன் மூலமாக. அடுத்து சில வார்த்தைகளையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வார்த்தைகளை யார் சொல்லுவார்களோ அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகவே அமையும். அதே நேரத்தில் அவர்களுக்கு அது மறுமையில பெரிய கூலியும் கொடுக்கும். மறுமை கூலி என்னங்கிறது நமக்கு பார்ப்போம். உலகத்திலேயே இது பெரிய கூலி இருக்கு. அல்லாஹ் சில வசனங்களை சொல்லி, சில வார்த்தைகளை சொல்லி, இதையெல்லாம் நீங்க சொல்லி நினைவு கூறுங்க என்று அல்லாஹ் சொல்லியதாக நபிகளார் நமக்கு ஏராளமான திக்ருகளை கற்றுத்தந்தார்கள். யாரிடத்துல அதிகமாக அந்த வார்த்தைகளையும் செய்திகளையும் சொற்களையும் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதோ அவருக்கு உலகத்திலேயே பெரிய கூலி இருக்கு. ஏன்னா பொதுவா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன உலகியல் கூட ஒன்று உண்டு. எந்த ஒரு மனிதன் அவர்கள் அதிகமாக எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதுவாகவே அவர்கள் மாறிவிடுவார்கள். அதை உள்டாகவும் சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல அவருடைய பேச்சு இருக்கும், அதற்கு தகுந்தாற் போல அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கும்.
மாற்றி சொல்றதா இருந்தால் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்கும். அந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சது. இப்போ வார்த்தை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தை. இது எப்படி இருக்கோ அது மாதிரி அது, அது எப்படி இருக்கோ அது மாதிரி இது. இது பொதுவாக மனிதர்களுக்குள்ள ஒரு உளவியல். இது ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க. நபிகளார் காலத்தில் ஒரு சகாபி இருந்தார், அவருடைய பெயர் ஹஸ்ஸன். அந்த ஹஸ்ஸன் என்கிற சகாபி நபிகளாரை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? அப்போ அந்த மனிதர் சொல்கிறாங்க, என் பேர் ஹஸ்ஸன். அந்த ஹஸ்ஸன் என்கிற வார்த்தைக்கு முரடர் என்பது பொருள், முரட்டத்தனமானவருங்கிற கருத்தில் உள்ள ஒரு பொருள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் பேர் வந்து ஹஸ்ஸன்ங்கிறது வேணாம், உங்களுடைய பெயரை சால்னு வச்சுக்காங்க. சால்னா மென்மை. இப்போ முரடனுங்கிற பேரை வேணாம், சால்னு வச்சுக்காங்கன்னு ரசூலுல்லாஹ் பரிந்துரை செய்கிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறாரு, இது என்னுடைய தகப்பனார் வச்ச பெயர், தகப்பனார் வச்ச பெயரை மாற்ற முடியாதுன்ட்டாரு. யோசிச்சு பாருங்க, தகப்பனார் வச்ச பெயரை விட ரசூலுல்லாஹ் பேர் வைக்கிறாங்க எவ்வளோ சிறப்பு. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு பேரை வச்சாங்கன்னா எவ்வளோ அங்கீகாரமாக பார்ப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு சாதாரண உலகத்தில் கூட ஒரு அரசியல் தலைவர் வந்து பேர் வச்சுட்டாருன்னா அவருடைய தந்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், என் மகனுக்கு அவர் தான் பேர் வச்சாரு அப்படின்னு. அப்போ சாதாரண அரசியல் தலைவர் பேர் வைப்பதற்கே ஒரு பெரிய அங்கீகாரம் இன்றைக்கு உலகத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு பேரை பரிந்துரைச்சு இந்த பேர் வைங்க அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் ஏற்கலை. என் தகப்பனார் வச்ச பேர் தான் சிறந்தது, நான் வச்சுக்கிறேன்ட்டாங்க. அந்த பெயருக்கு முரடன்னு அர்த்தம். அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி அந்த சஹாபியுடைய மகன் அறிவிக்கிறார். சொல்லும்போது, என்னுடைய தந்தை காலப்போக்கில் அவர் குடும்பத்திற்குள் நடந்து கொள்ளுகிற முறையும் முரட்டுத்தனமானதாகவே மாறிவிட்டது. அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, அவருடைய குடும்பத்தில் வந்து நடந்துக்கிறது, பேசுறது எல்லாமே முரட்டுத்தனம் கலந்துருச்சு. அப்போ அவரை எந்த அர்த்தத்தில் அவர் அழைக்கிறார்களோ அதுவாகவே அவர் மாறுவார். எந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நாம் முரடன் என்கிற கருத்து பதிந்தால் முரட்டுத்தனமான செயல்கள் வெளிப்படும். நான் அறிவாளிங்கிற கருத்து பதிந்தால் அறிவாளித்தனமான சில விஷயங்கள் வெளிப்படும். இப்படி வார்த்தைகள் என்பது மனிதர்கள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பங்கையாற்றுகிற ஒன்று. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லுமாறு மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. சில வார்த்தைகளை சொல்லி இதை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ அது எல்லாமே நன்மை பெற்று தருகிற வார்த்தைகள். அதை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக கடைபிடிப்பாரையானால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய வாழ்க்கையில பொறாமை இல்லாம, அவருடைய வாழ்க்கையில கோபம் இல்லாம, அவருடைய வாழ்க்கையில காழ்ப்புணர்ச்சி இல்லாம, அவருடைய வாழ்க்கையில நான் தான் பெரியாளுங்கிற சிந்தனை இல்லாம, அவருடைய வாழ்க்கையில நான் தான் உயர்ந்தானுங்கிற எண்ணம் இல்லாம ரொம்ப தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ இந்த ஜிக்ருகளை நாம் கற்றுக்கொண்டு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் ஓடுகிற பழக்கமுடையோராக ஆகும்போது உலகத்தில் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அது எல்லாமே நம்ம அறிந்த திக்ருகள் தான். அதை இன்னும் அர்த்தத்தோடு நம்ம சொல்ல தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ, எந்த ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ அது நிறைத்து விடுகிறது என்று சொன்னாங்க. நிறைத்து விடுகிறதுனா எதை நிறைக்குதுன்னு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்லி அதை நிறைக்குதுன்னா அது அளவுக்கான நன்மை விளைவிக்க முடியும். ஒரு உஹது மலையை நிறைக்கிறதுனா உஹது மலை அளவுக்கான நன்மையை விளைவிக்க முடியும். அது மாதிரி ஒரு இடத்தை சுற்றி காமிச்சு, ஒரு பொருளை சுற்றி காமிச்சு, தூரத்தை சுற்றி காமிச்சு இதை நிறைக்கிறதுனா அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும், அது புரியும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு மனிதர் ஒரு முறை சொன்னால் அது நிறைக்கிறதுன்னு மட்டும் சொன்னாங்க, எதுன்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஒன்று நிறைக்கும். ஏதோ ஒன்றுனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அல்லாஹ் நாடுனா அதற்கான கூலி எந்த உகர்மல அளவு கூட இருக்கும், மேலக்கரை அளவு கூட இருக்கும். நாளைக்கு அது எதை நினைச்சதுங்கிறது அல்லாஹ் நமக்கு காட்டுவோம். ஆனால் இதில் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு முறை சொல்வதன் மூலமாக ஒரு பெரிய நன்மை இருக்கும் என்பதை மட்டும் இந்த செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வார்த்தையை கடந்து போறது இல்லை. நம்ம சில நேரங்களில் எப்படி இருக்கீங்க கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிமோ, அப்படி சில பல நேரங்களில் வெறும் வார்த்தையாக வெளிப்படும். அப்படி வார்த்தையாக வெளிப்படுவதாக இல்லாமல் அதனுடைய கருத்தை உணர்ந்து அதனுடைய ஆழத்தை உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படிங்கிற கருத்தோடு ஒருவர் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு புகழ் சம்பாதிச்சாலும் நமக்கு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றியை பார்த்துருப்போம் அது நம்முடையது இல்லை, எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிருப்போம் நம்முடைய உழைப்பு இல்லை, எல்லாத்தையும் கொடுத்த வரலாம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.
அப்படிங்கிற கருத்தோடு இதை சொன்னால் நிறைக்கக்கூடிய அளவிற்கான நன்மைகளை இந்த ஒரு வார்த்தை கொடுத்துவிடும் என்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு செய்தி உண்டு, யார் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று இரண்டையும் சேர்த்து சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் நிறைக்கிறது. யார் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று இரண்டையும் சேர்த்து சொல்லுவார், அது வானத்தையும் பூமியையும் நிறைத்து விடுகிறது என்று சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மையானவன்னா நம்மளும் கூட தூய்மையானவன்கிறதுக்கு நம்ம ஒரு பொருள் வச்சிருப்போம். தூய்மையானவர்னா அவர் உடம்புல அழுக்கு இல்லாதவர் அப்படியே நேரடி பொருள் அப்படி சொல்லுவோம், இல்லை கள்ளங்கமனம் இல்லாத ஆள் அப்படின்னு இலக்கணமாக சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தூய்மையானவன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் தூய்மையானவன். அல்லாஹ் கிட்ட வந்து எந்த குறைகள் இல்லாத, எந்த விதமான இழிவுகள் இல்லாத, எந்த விதமான குறைபாடுகள் சொல்ல முடியாத எல்லா செயல்களையும் திருந்த செய்கிற அளவிற்கு அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் கரைபடியாதவன் என்கிற கருத்து இந்த அல்லாஹ் தூய்மையானவன் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கு. மனிதர்களுக்கு பயன்படுத்துகிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சொல்லுகிறது இன்னும் ஆழமான அர்த்தங்களை உடையது. அந்த பொருள்பட எந்த ஒரு மனிதர் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் நிறைத்து விடுகிறது என்று நபிகளார் சொன்னாங்க. வானத்தையும் பூமியை நிறைக்கிறது, நான் தோராயமாக யோசிச்சு பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எத்தனை மைல்கள் தூரம் இருக்கும், அதற்கிடையில எத்தனை பொருட்கள் இருக்கும். தூரத்தை மட்டும் சொல்லுவோமே, தூரத்தை மட்டும் நம்ம கணக்கிட்டு எழுதுவதாக இருந்தால் நம்ம என்னதுன்னு கணக்கு பண்ணி எழுதவே முடியாது. தோராயம் ஒரு அளவு சொல்லுவாங்க, அந்த அளவு கூட என்னன்னா நம்ம பார்க்கிற வானம். எதுவாக மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு தானே. இங்கே வந்து பூமியில் இருந்து வானத்துக்கு இவ்வளவு தூரம் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது நம்ம கண்ணுக்கு உட்பட்டு இருக்கிற வானம். ஆனால் அது மட்டும்தான் வானமா இருக்குதா? உலகத்தில் எடுத்து பார்த்தால் நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு ஏராளமான வானங்கள் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு ஏராளமான கோள் இருக்கிறது. பல சூரியன் இருக்கிறது, பல சந்திரன் இருக்கிறது, பல பூமி இருக்கலாம். இன்னும் நாம் பார்க்கிற கோள்கள் இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல கோள் இருக்கு. ஏன்னா கண்டுபிடிச்சு சொல்றாங்க அறிவியல்ல, நாம் பார்க்கிற இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், யுரேனஸ், ஜூபிட்டர் இது எல்லாம் சேர்த்து, சூரியன் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கேலக்சியும், நட்சத்திரங்கள் உட்பட, பூமி உட்பட, நிலா உட்பட ஒரு கேலக்சின்னு சொல்லுவோம்ல, இது நாம பார்த்தது. நம்ம கண்களுக்கு தெரிந்த அளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு உள்ளது. இதை ஒரு கேலக்சின்னு சொல்லுவோம். இன்றைக்கு வானியல் ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள், நாம் பார்ப்பதை போல இன்னும் பல லட்ச கேலக்சிகள் இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு கேலக்சிலிருந்து பார்த்தா ஒரு வானம், அப்போ பல லட்சம் கேலக்சி இருக்க, பல லட்சம் கேலக்சிலிருந்து பார்த்தா பல லட்சம் வானம், பல லட்சம் பூமி, பல லட்சம் சூரியன், பல லட்சம் சந்திரன். இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை மட்டும் கணக்கிட்டாலே நம்ம பார்க்கிற வானத்தை சொல்லுவோம். அதையே ஒரு கணக்குன்னு எழுதணும்னு வைங்க, எழுதுனா பார்த்து படிக்கவும் முடியாது. 1 10 100 கணக்கு போட்டு படிப்போமே, அப்படி கூட்டி இது என்ன லட்சத்தில் வருமா, கோடியில் வருமா, 100 கோடியா, லட்சம் கோடியான்னு சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். கால்குலேட்டரில் டைப் பண்ணால் கூட அது ஈன்னு சிம்பிள் காமிச்சிடும், இதுக்கு மேலே நம்பர் காட்ட முடியாது. அந்த அளவுக்கான நன்மைகளை தூரத்தை மட்டும் கணக்கு பண்ணால் அந்த நன்மைகள். ஆனால் அல்ல தூரத்தை மட்டும் சொல்லலை, நிறைக்கிறது என்றால் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில என்ன இருக்கோ எல்லாத்தையும் நிறைச்சிடும். அதற்கிடையில் சூரியன் இருந்தால் சூரியனை நிறைக்கும், சந்திரன் இருந்தால் சந்திரனை நிறைக்கும், நட்சத்திரங்கள் இருந்தால் அதை நிறைக்கும், விண்மீன்கள் இருந்தால் அதை நிறைக்கும், விண் கற்கள் இருந்தால் அதையும் நிறைக்கும். வானத்துக்கும் பூமிக்கு இடைப்பட்டு எத்தனை லட்சோப லட்ச விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற ஒரு பொருளை கூட விடாமல் எல்லாத்தையும் நிறைக்கிற அளவிற்கான நன்மைகளை யார் ஒருவர் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற கருத்து இந்த செய்தியில் இருக்கு. அப்ப 2 பார்த்துருக்கோம். ஒன்று, சுபஹானல்லாஹ் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது வானத்தையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டதை நிறைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அது நிறைக்கிறது. எதை நிறைச்சதுங்கிறதுக்கான அளவு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் காண்பிப்பான். அது மாதிரி இந்த திக்ரோட சேர்த்து ஒரு செய்தி வருது. நபிகளாருடைய காலத்தில் அன்சாரி தோழர்கள் நபிகளார் இடத்துல போய் முறையிடுறாங்க. யார சொல்றா, முஹாஜிர்கள் முறையிடுறாங்க. ரசூல்லா கிட்ட போயிட்டு, யார சொல்லா, நாங்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவிற்கு வந்தோம். வரும்போது எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் மக்காவில் விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தோம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்த மதீனாவில் நாங்கள் இருக்கிறோம்,
மக்காவாசிகளாகிய முஹாஜிர்கள் இருக்கிறோம், மதீனாவாசிகளாகிய அன்சாரிகள் இருக்கிறார்கள், வேறு வேறு நாடுகள்லேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. அப்போது அந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் கேட்குறாங்க, இவங்க அன்சாரிகள் இங்கேயே இருந்தவங்க, இங்கேயே வளர்ந்தவங்க, அவங்களுக்கு எல்லா சொத்துக்களும் பொருளாதாரமும் இங்கேயே இருக்குது. ஒரு வியாபாரம் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கூட விவசாயம் பண்ணி பிழைச்சிருவாங்க. வேறு சூழலில் வாழ்ந்தவங்க இங்கே வந்து அந்த ஊருடைய பிஸ்னஸை கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணுறது கஷ்டம். அப்போ அன்சாரிகளுக்கு இருப்பதை போல எங்களுக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிற வாய்ப்பு குறைவு. எங்களை விட அன்சாரிகள் தான் அதிகமாக பொருளாதாரம் சம்பாதிப்பாங்க. பொருளாதாரம் சம்பாதிச்சுட்டு பொருளாதாரத்தின் மூலமாக என்ன நன்மைகளை பெற முடியுமோ அதற்கான வேலைகளையும் செய்கிறாங்க. இப்போ அன்சாரிகள் முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, முஹாஜிர்கள் நாங்கள் தொழுகிறோம், அன்சாரிகள் அவங்களும் தொழுவாங்க. முஹாஜிர்கள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம், அன்சாரிகள் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. முஹாஜிர்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் துணையாக நிற்கிறோம், அன்சாரிகளும் நிற்கிறாங்க. இப்படி உடலால் என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம், அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு நிகராக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களை விட ஒருபடி மேலே போயிடுறாங்க. எப்பன்னா பொருளாதாரத்தை வச்சு ஒரு நன்மையை அடைய முடியும் என்கிற நிலை வரும்போது எங்களை மிஞ்சி அவங்க தர்மம் பண்ணிடுறாங்க, எங்களை மிஞ்சி அவங்க சக்காத்து கொடுத்துட்றாங்க, எங்களை மிஞ்சி அவங்க ஒரு விஷயத்துக்காக தியாகம் பண்ணிடுறாங்க, எங்களை மிஞ்சி ஹஜ் உம்ரா செஞ்சிடறாங்க, எங்களை மிஞ்சி குர்பானி கொடுத்துட்றாங்க. அப்போ அதை எங்களால் பண்ண முடியலை அப்படின்னு முஹாஜிர்கள் நபிகளார் இடத்துல முறையிடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுவாங்க, இப்போ ஹஜ் உம்ரா பண்ண முடியல, அவங்களுக்கு பொருளாதாரத்தை வச்சு செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய, அதற்கு மாற்றாக ஹஜ் உம்ரா செய்கிற அளவுக்கான நன்மைகளை பெற முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கு மாற்றான ஒரு வழி, பொருளாதாரத்தை வச்சு செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய முடியலங்கிறவங்களுக்கு அதற்கு மாற்றான ஒரு வழி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லுங்கள். இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எப்படி பொருளாதாரத்தை வச்சு ஒரு நன்மையை பெறுகிறார்களோ அதற்கு நிகரான நன்மைகளை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்துட்டாங்க முஹாஜிர்களுக்கு. இது எல்லா முஹாஜிர்களும் கடைபிடிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போக போக அன்சாரிகள் கவனிக்கிறாங்க, இது என்ன முஹாஜிர்கள் மட்டும் தனியாக உட்காந்து என்னமோ ஒதுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு கவனிச்சு தெரிஞ்சிருச்சு. என்னமோ ஒரு திக்ர் இருக்குது அவங்க பண்ணுறாங்க, அதை நம்மளும் கண்டுபிடிச்சி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அன்சாரிகளும் அந்த திக்ர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி கேட்டு தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவங்களோட சிறப்பாக நாங்கள் நன்மை செய்யணுங்கிறதுக்காகத்தான் திக்ரை கேட்டோம், ஆனால் இதையும் அவங்க கண்டுபிடிச்சி இதையும் பண்ணுறாங்க, அப்போ இதுலேயும் எங்களை விட ஒருபடி மேலே போயிட்டாங்க, இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அப்போனா அது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஒரு அருள், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி, பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு மனிதர் செய்ய முடிகிற நன்மைகளை செய்ய முடியாமல் நாம் இருந்தால், பொருளாதாரத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் இந்த திக்ரை சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 இத்தனை முறைகள் யார் ஓடுவாரோ அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மேலும் ஒரு இதில் குழப்பம் கூட வருது சஹாபாக்கள் மத்தியில், எந்த வார்த்தை 33 தர, எது 34 தரங்கிற மாதிரி எல்லாத்தையும் 33 தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் சஹாபாக்கள் மத்தியில் எது ஏதோ ஒன்று 34 தர, எது 34ங்கிறத குழப்பம் வந்துடுது. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க, எல்லாம் 33 தான், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். ஏன்னா இதை 33 தடவை சொல்லிக்காங்க, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, இந்த மூணுமே 33 தடவை தான். இதில் குழப்பம் வந்தால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் இந்த ஒரு வாசகத்தை மட்டும் 33 தடவை சொல்லிடுங்க, ஏன்னா இதில் 3 வார்த்தையும் வந்துடும், 33 99 கணக்காயிடும். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த 3 செய்திகள், யார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாரோ அது அவருக்கு நன்மைகளை நிறைக்கிறது, யார் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாரோ அது வானத்தையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டதையும் நிறைக்கிற அளவிற்கான நன்மைகளை கொடுக்கிறது. யார் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 33 முறை ஓதுகிறாரோ அவருக்கு பொருளாதாரத்தின் மூலமாக பெற முடிகிற நன்மைகளை பெறுகிற வாய்ப்பு கிடைக்கிறது என்கிற செய்திகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது இல்லாமல் இன்னும் சில திக்ர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் தூய்மையானவன், வபிஹம்து ஹம்துனா புகழ் என்கிற
எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் புகழுக்குரியவன் என்கிற கருத்தில் வர அந்த திக்ரு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுகிறார், இந்த வார்த்தை 100 முறை, யார் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய பாவங்கள் எந்த எண்ணிக்கையை சொல்றாங்கன்னா கடல் நுரையளவிற்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ கடல் நுரையளவுக்கு பாவம்லாம் யோசிச்சு, அது பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒருத்தர் சிறுக்கு வச்சுட்டாரு, இல்லை கொலை பண்ணிட்டாரு, அது மாதிரியான பெரிய பாவங்கள் இந்த திக்ரில் மன்னிக்கப்படாது. ஆனால் நம்மளை அறியாமல் ஏராளமான சின்ன பாவங்களை செய்வோம். நம்ம அறிந்தும் சில நேரங்களில் செய்வோம், நம்மை அறியாமலும் சில நேரங்களில் செய்வோம். அப்படி நாம் செய்கிற சிறிய பாவங்களுக்கான ஒரு மன்னிப்பை பெற்றுத் தருகிற துவாவாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்கிற இந்த திக்ர் இருக்கிறது. இது 100 முறைங்கும் போது கூட பெருசாக தெரியும். ஏன்னா சைத்தான் என்றைக்குமே எந்த ஒன்று இலகுவானதோ அதை கடினமாக காட்டுவான். ஒரு விஷயம் நன்மை, அதை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு வைங்க, அந்த நன்மை என்பது இலகுவான காரியமாக இருந்தால் சைத்தான் அதை கடினமானதாக காட்டுவான். ஒரு தீமையான ஒரு காரியம் அது செய்யறதுக்கே கடினமான ஒன்று, ஆனால் சைத்தான் அதை ரொம்ப ஈஸி அப்படின்னு காட்டுவான். சைத்தானுடைய பார்வையை நம்முடைய பார்வை உள்டாவை மாற்றி விடுவான். தீமையான காரியம் கஷ்டமாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவான். நன்மையான காரியம் ஈஸியாக இருந்தாலும் இதெல்லாம் கஷ்டம் முடியாதுன்னு காட்டுவான். இப்போ 100 முறைங்கும் போது 100 பெரிய எண்ணிக்கை மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப சாதாரணமாக இந்த வார்த்தையை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு ரொம்ப நிதானமாக சொன்னாலே இந்த வார்த்தையை 3 செகண்டில் முடிச்சிடலாம். 3 செகண்டில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு எவ்வளவு பொறுமையாக சொன்னாலும் 3 செகண்டில் முடிச்சிடலாம். இப்போ 100 முறை சொன்னோம்னா ஒரு 300 செகண்டில் முடிச்சிடலாம். 300 செகண்டில் யோசிச்சு பாருங்க, கணக்கு பண்ணால் 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு இந்த திக்ரையை ஓதி முடிச்சிடலாம். இன்னும் சுலபமாக சொல்ல போனால் ஒரு 10 பேருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா 5 நிமிஷம். ஒரு இது 30 செகண்ட் கணக்கு வச்சா 10 பேரோட பார்த்தோம்னா 5 நிமிஷம். அப்போ சைத்தான் கடினமானதாக எண்ணிக்கையில் கூடியதாக எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும் போது இது ரொம்ப இலகுவானது தான், ரொம்ப ஈஸியான முறையில் நன்மையை பெற்றுத்தருகிற காரியம், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுகிற காரியம் அப்படிங்கிற விஷயங்களை மனதில் பதிய வைத்து இந்த திக்கரை ஓடும் பொழுது நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவிற்கு இருந்தாலும் அதற்கான அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இன்னொரு திக்ரை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இதோட சேர்த்து, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். ஃபஸ்ட்டு சொன்ன திக்ரோட எக்ஸ்ட்ரா 2 வார்த்தையை சேர்த்து சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். யார் இதை சொல்லுவாரோ அது அவருக்கு மீசான் திராஸில் ஏராளமான எடைகளை கொடுக்கக்கூடிய திக்ராக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மீசான் திராஸை பொறுத்த வரைக்குமே எல்லா முஸ்லீம்களுக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம எல்லாருமே அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை சோதிப்பதற்காக, யார் அதிகமாக அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ நன்மை செஞ்சவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுப்பான், யார் நன்மை செய்யவில்லையோ நரகத்தை கொடுப்பான். இந்த கருத்தை நம்ம படிச்சிருப்போம். அதோடு சேர்த்து நம்ம நம்புகிற விஷயம் என்ன, இப்படி உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபர்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்து நாளை மறுமையில் எழுப்புவான். எழுப்பி அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்களுடைய நன்மை என்ன தீமை என்ன, சொர்க்கவாசியா நரகவாசியா எல்லா கணக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் கணக்கு போட்டு தான் சொல்லணுங்கிற அந்த நிலை அல்லாஹ்வுக்கு கிடையாது. மரணிக்கும் போதே வாழ்கிற போதே அவர் சொர்க்கமா நரகமா, அவர்கிட்ட நன்மை அதிகமா தீமை அதிகமா அப்படிங்கிற கணக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் குர்ஆன்ல, ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய எடைகள் குறைந்து யாருடைய எடைகள் அதிகமாகி விடுகிறதோ, ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய எடைகள் அதிகமாகி விடுகிறதோ, வஹுவ ஃபீ ஈஷத்துர் ராலியா, அவர் நாளை சொர்க்கத்தில் இருப்பார். ஃபஅம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய எடைகள் குறைந்து போகிறதோ அவர் நரகவாசியாக இருப்பார். உம்மு ஹாவியா, நரகத்தில் இருப்பார் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னான். அப்போ அல்லாஹ்வுக்கு யாருக்கு நன்மை அதிகம் யாருக்கு தீமை அதிகம் அப்படிங்கிற கணக்கு அல்லாஹ்வுக்கு தெரிந்தாலும் கூட நமக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கணக்கு போட்டு காட்டுவான். நீங்க பண்ண நன்மை இவ்வளோ, நீங்க பண்ண பாவம் இவ்வளோ, நிறுத்து பாருங்க அப்படின்னு போடும்போது யாருக்கு நன்மை இருக்கோ அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி, யாருக்கு பாவங்கள் கூட இருக்கிறதோ அவர்கள் நரகவாசி. சில நேரங்கள் நடுநிலையாக நிற்கும், நன்மை செஞ்ச அளவுக்கு பாவம் பண்ணியிருப்பாரு, இல்லை பாவம் பண்ண அளவுக்கு நன்மை இருக்கும். அந்த
அல்லாஹ் அவருக்கு சொல்லுவான், நீங்கள் உலகத்தில் நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் தேடி பாருங்க, ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கும்ல, அதை கொண்டு வாங்க, சேர்த்து சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி அவரால் கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா அப்படி கொண்டு வருவாருன்னா அல்லாஹ் அதை மிஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் மிஸ் பண்ணுற ஆளா? அல்லாஹ் கணக்கு தவற விடுகிற ஆளா? அணு அளவுக்கு ஒருவர் நன்மை செய்தாலும் அதை அவர் காண்பார், அணு அளவுக்கு தீமை செய்தால் அதையும் காண்பார். அப்போ சின்ன ஆட்டம் அளவுக்கு இருக்கிற நன்மை கூட அல்லாஹ் விட மாட்டான். அப்படி இருக்கிற அல்லாஹ் சொல்லுவான், தேடினாலும் கிடைக்காது, இருந்தாலும் அல்லாஹ் ஒரு ஆலோசனை கொடுப்பான், நீங்கள் போய் தேடி பாருங்க. யாருக்காவது ஒரு சலாம் சொல்லி, யாருக்காவது அவர்களை பார்த்து புன்முறுவலோடு சிரித்து ஏதோ ஒரு நன்மை நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, அதை கொண்டு வாங்க, அதை தூக்கி இங்கே வச்சோம்னா எடை அதிகரிச்சிடும். அவர் தேடிட்டு இல்லைன்னா வருவார். அப்போ அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுத்து அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம். அப்போ நடுநிலையானண்டா இது, அது அல்லாஹ் நாடுனவங்களுக்கு தான் நடக்கும். அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுத்து சொர்க்கத்தை அனுப்பிடுவோம். இது எல்லாருக்கும் வாங்குற கருத்து சொல்லப்படலை. யாருக்கு அதிகமாக இருக்கோ சொர்க்கத்துக்கு போவாங்க, குறைவாக இருக்கோ நரகத்துக்கு போவாங்க. இப்படி மீசான் திராசு முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த மீசான் திராசில் நம்முடைய நன்மைகளுடைய எடை அதிகரிக்க வேண்டுமேயானால் இந்த திக்ரை செய்யுமாறு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். எந்த அளவுக்குன்னா, இந்த திக்ருக்கு இருக்கிற வெயிட் மாதிரி மீசான் திராசில் எந்த நன்மைக்குமான கணம் இருக்காது. நாம் செய்கிற எந்த அமலுக்கும் இந்த மாதிரியான வெயிட்டு கிடையாது. நாம் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், தொழுகைக்குன்னு அல்லாஹ் ஒரு வெயிட் வச்சிருப்பான், அந்த வெயிட்டு இதை விட அதிகம். தொழுகைக்குரிய வெயிட்டை விட இந்த வெயிட் அதிகம். ஆனால் பல தொழுகையை சேர்க்கும்போது இது குறைஞ்சிடும், அது வேற. ஒரு தொழுகையுடைய வெயிட் எடுத்து வச்சா அதை விட இது அதிகமாக இருக்கும், நோன்புடைய வெயிட் எடுத்து வச்சா அதை விட இது அதிகமாக இருக்கும். நாம் செய்கிற எந்த அமலுடைய நன்மைகள் கொடுக்கிற எடையை விட இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்று ஒரு முறை சொன்னால் அது கொடுக்கிற எடை மீசான் திராசுல கடினமான எடையை ஏற்படுத்தும். அப்போ அப்படி யார் சொல்லி தங்களுடைய நன்மைகளுக்கான எடைகளை அதிகரித்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய நாளை மறுமை வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கும் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னும் பல திக்ருகள் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில இடத்துல ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுக்கு யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யுந்தாங்க. அல்லாஹும்ம அன்னியலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அன்னியலா திக்ரிக்க, இறைவா நான் உன்னை நினைவு கூறுவதற்கும், வ ஷுக்ரிக்க நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக் உன்னை வழிபடுவதற்கு நீ எனக்கு உதவுவாயாக. அப்போ அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது அதை அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் பெற முடியும். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமேயானால் அதற்காக அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கான அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் அல்லாஹ் கிட்ட நினைவு கூற வேண்டும், அல்லாஹ் கிட்ட உதவி கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ் நினைவு கூறுகிற ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அதுபோல இன்னொரு திக்ரு நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த திக்ரை நாம் அந்த அர்த்தத்தோடு புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சொல்ல துவங்குகிற நேரத்தில் அதிலிருந்தும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமா. இந்த ஒரு திக்ரு இதை பொதுவாக யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூய்மையான அல்லாஹ்வை புகழுகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அது முடிஞ்சிச்சு. அதத ஹல்கிஹி, அதத ஹல்கிஹின்னா அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கும், அல்லாஹ் அந்த உலகத்தில் எதையெல்லாம் படைச்சானோ அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கும், வரிலா நஃப்ஸிஹி அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் அளவிற்கும், வஸீனத அர்ஷிஹி அல்லாஹ்வுடைய அரிசினுடைய எடையின் அளவிற்கும், மிதாத கலிமா அல்லாஹ் படைத்த வார்த்தைகளின் அளவிற்கும். இந்த அளவுக்கு நான் அல்லாஹ் புகழ்றேன். அல்லாஹ் புகழ்றேங்கிறது மட்டும்தான் புகழ் பற்றி பேசுகிற ஒன்று. அல்லாஹ் புகழ்றேன்னா அல்லாஹ் புகழக்கூடியவன், அல்லாஹ் புகழ்ந்தான்னு அர்த்தம், அல்லாஹ் நினைவு கூர்ந்தான்னு அர்த்தம். அல்லாஹ் நினைவு கூறுகிற விதத்தில் அமைந்த வார்த்தைன்னு பார்த்தா அல்லாஹ்வை புகழ்கிறேன்னு கடைசியத்தில் வருது பாருங்க, அது மட்டும்தான் அல்லாஹ் நினைவு கூறுகிற வார்த்தை. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே 1,00,000 இன்ட்டு அல்லாஹ் நினைவு கூறுனேன், 1,00,000 இன்ட்டு சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னால் என்ன கணக்கு வரும்? அப்படி சொன்னோம்னா 1,00,000 சொன்னதாக ஆகாது. ஆனால் அப்படி ஆனால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த மாதிரி நன்மை. நம்ம வாழ்க்கையில் 1,00,000 முறை உட்காந்து சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா? 1,00,000 முறை உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியுமா? 1 கோடி தடவை உட்காந்து அல்லாஹ் நினைவு கூற முடியுமா? திக்ருகளை அதெல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சாலும் கூட அல்லாஹ் சொன்ன இன்னும் பல சுன்னத்துகளை கடைபிடிக்க முடியாமல் போயிடும். அதை மட்டுமே செய்யறதுன்னா செய்யலாம்,
ஆனால் அதை மட்டும் செய்யணும் மார்க்கமே நமக்கு சொல்லலை. அப்போ 1 கோடி தடை 10 கோடி தடை அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பது மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத விஷயம். அதை சாத்தியப்படுத்துகிற மாதிரியான துவா பல விஷயங்களை சொல்லி அந்த அளவுக்கு நல்லா புகழ்றேன். அந்த அர்த்தங்களை சிந்தித்து பார்த்தால் அதாவது ஹல்கி அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கு அல்லாஹ் எத்தனை விஷயங்களை படைச்சான் அதுவே நம்மளால் கணக்கு பண்ணி சொல்லவே முடியாது. மனிதர்களை படைத்தான், உயிரினங்களை படைத்தான். உயிரினங்களை மட்டும் கணக்கெடுத்து பாருங்க. அல்லாஹ் படைச்சானா உயிரற்ற பொருட்களே பல கோடி கணக்கில் இருக்கும். சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து அதெல்லாம் பல கோடி கணக்கில், நட்சத்திரங்கள்லேருந்து கேலக்சி சொன்னமே அதுவே கணக்கில் அடங்காமல் பல கோடியில் இருக்கும். நம்ம பார்க்குற விஷயங்களை மட்டும் கணக்கெடுத்தா அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். மனிதர்கள் கணக்கு எத்தனை 750 கோடி நினைக்கிறேன். ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் 750 கோடி 800 கோடியை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அப்போ அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவுக்கான சிறப்புகளை சொல்லி அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற பொருள். அப்போ நான் அல்லாஹ் 800 கோடி தடவை அல்லாஹ்வை புகழ்கிறேன். ஆனால் 800 கோடியில் நிற்கல, மனிதர்களை மட்டும் கணக்கு பண்ண 800 கோடி. அல்லாஹ் படைத்த எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு, எத்தனையோ விலங்குகள் உண்டு, எத்தனையோ பறவைகள் உண்டு, எத்தனையோ பூச்சிகள் உண்டு, நம்ம கண்களுக்கு படாமல் எத்தனையோ கிருமிகள் உண்டு, நம்முடைய கண்களுக்கு பட்டும் நம்மால் பார்க்க முடியாத எத்தனையோ ஜீவராசிகள் கடலுக்கு அடியில் உண்டு, பூமியில் உண்டு, பூமிக்கு நிலத்துக்கு அடியில் உண்டு. இப்படி அல்லாஹ் படைச்ச விஷயங்களை மட்டும் கணக்கெடுத்தா நம்மளால ஒரு பிரிவை எடுத்து கணக்கு பண்ணாலே கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. அப்படி லட்சோப லட்ச கோடான கோடி, கோடியே கோடி கோடிமாங்கல்ல, அந்த அளவுக்கு பல நன்மைகளை பல விஷயங்கள் எல்லாம் படைத்திருக்கிறான். அதை எல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதாவது ஹல்கிஹி அல்லாஹ் படைத்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய எந்த அளவிற்கு அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று இது ஒன்று. ஆனால் இந்த திக்ரு இது மட்டும் கிடையாது. அல்லாஹ் படைச்ச அளவுக்கு மட்டும் அல்லாஹ்வை புகழ்கிறேன்னு சொன்னாலே எண்ணிக்கை இல்லாமல் போயிடும். ஆனால் அதோட சேர்த்து திக்ரு தொடருது. அதாவது ஹல்கிஹி வரிலா நப்சிஹி அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் அளவுக்கு. அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் அளவுக்குன்னா இதுக்கு நம்ம கணக்கு பண்ணி சொல்ல இயலாதுன்னு நினைக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு நபரை பொருந்தி கொள்கிறான். அல்லாஹ் ஒரு நபரை பொருந்தி கொள்றான்னா அல்லாஹ் நேசிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு நம்ம ஒரு எல்லை வைக்க முடியுமா? மனிதர்கள் நாமளும் பல மனிதர்களை நேசிப்போம். நம்முடைய நேசத்துக்கு ஒரு எல்லை உண்டு. எது வரைக்கும் நேசிப்போம்? நம்ம சொல்றத அவர் கேட்குற வரைக்கும் நேசிப்போம். நம்ம கிட்ட கோவப்படாத வரைக்கும் நேசிப்போம். அவரால் நமக்கு சில நன்மைகளும் நம்மால அவருக்கு சில நன்மைகள் இருக்கிற வரைக்கும் யோசிப்போம். நம்ம கிட்ட கோவப்படாத வரைக்கும் நேசிப்போம். மனிதர்களுடைய நேசத்திற்கு எல்லை உண்டு, சில அளவுகோல்கள் உண்டு. அதை தாண்டி எல்லாம் யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களுடைய நேசத்திற்கு ஒரு எல்லை உண்டு. மவுத்துனா 3 நாள் தான். அதன் பிறகு சில நேரங்கள் நினைக்கும் போது அங்கேயும் இங்கேயும் கண்ணீர் வடிக்கலாமே தவிர வாழ்நாள் முழுக்க இருக்கிற அளவுக்கான நேசம், இப்படி வாழ்நாள் முழுக்க நேசிக்கிற ஒருவர் இருந்தால் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அப்படி இருக்க முடியாது. அப்போது மனிதர்களுடைய நேசத்திற்கு எல்லை உண்டு, மனிதர்களுடைய பாசத்திற்கு எல்லை உண்டு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் அளவிற்கும். அப்போ அல்லாஹ் நேசித்த அளவிற்கும்னா நேசத்துக்கு எல்லை வைக்கவே முடியாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு நபரை நேசிப்பான். அல்லாஹ் பொதுவாக யாரையும் புரிந்து கொள்ளவும் மாட்டான். அல்லாஹ் பொருந்தி கொள்றான்னா அதன் பிறகு அவர் அதிலிருந்து விடுவிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ருல்லுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிகப்பெரியது. இந்த செய்தி அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில விஷயங்களை பட்டியல் போட்டுக்கொண்டே வருவான். நீங்கள் பூமியில் பார்க்கிற தங்க குவியல்களை விட, வேகமாக ஓடுகிற குதிரைகளை விட இன்னும் உலகத்தில் எதுவெல்லாம் விலைமதி பற்றது என்று பார்க்கப்படுமோ அல்லது விலை உயர்ந்தது என்று பார்க்கப்படுமோ அதையெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு அதையெல்லாம் விட அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ருல்லுவானும் மினல்லாஹி அக்பர், அதை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெருசு. இப்போ உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இதை விட பிரம்மாண்டமானது நினைக்கலாம். ஆனால் இந்த அளவுக்குங்கிறத எல்லாம் போட்டு சொல்ல முடியாது. அப்போ அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழுகிறேன் என்று ஒரு மனிதர் தங்களுடைய வாய்களில் மொழிவாரையானால் அது எத்தனை பெரிய நன்மைகளை அவருக்கு பெற்றுக் கொடுக்கும். அப்போ இதுவும் அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுல ஒரு வார்த்தை. அடுத்ததாக அதாவது ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வஸனத் அரிசிஹி, அரிசியினுடைய இடையின் அளவிற்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன். அதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசிங்கிறது பிரம்மாண்டமானது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்.
கேலக்ஸி என்ன எப்படின்னு சொன்னோம்ல, நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு கேலக்ஸி. நம்ம கண்களுக்கு படாமல் இன்னும் ஏராளமான கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய அரிசி உள்ளடக்கிடும். அப்போ எல்லாத்தையும் உள்ளடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய அரிசியுடைய எடை எவ்வளோ இருக்கும்? சாதாரணமாக அல்லாஹ்வுடைய அரிசி கீழே இருக்கிற ஒரு சூரியனுடைய எடை, ஒரு சந்திரனுடைய எடை, ஒரு பூமியினுடைய எடை அப்படின்னா அதுவே கணக்கு போட முடியாது. இது மாதிரி இன்னும் பல கோடி கணக்கில் உள்ள விஷயங்களை ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி அது மேலே ஒரு பொருளை வச்சு அந்த பொருள் அளவுக்கு எடைனா எவ்வளவு கனமானதாக அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய அரிசி நிலையிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். மிதாத களிமா, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற வார்த்தைகளின் நிலை இருக்கு. அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிற வார்த்தைகளை கணக்கு போட முடியாது. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு, ஒவ்வொரு மொழிக்கும் எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. நாம் பார்க்கிற வார்த்தைன்னா நம்ம பேசுகிற வார்த்தை மட்டும் இல்லை, மனிதர்கள் பேசுகிற வார்த்தை இல்லாமல் இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. விலங்குகள் பேசிக்கொள்ளும், பறவைகள் பேசிக்கொள்ளும், பூச்சிகள் பேசிக்கொள்ளும், எறும்புகள் பேசிக்கொள்ளும். நாம் பார்த்தும் பார்க்காம எத்தனையோ வகையான உரையாடல்கள் உலகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். மிதாத களிமா, அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கிற வார்த்தைகளின் அளவிற்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்கிற கருத்துப்பட இந்த திக்ர் அமைந்துள்ளது. அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை படைத்திருக்கிறான், எத்தனையோ மொழிகளை அல்லாஹ் மனிதர்களுக்கும் இன்ன பிற ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதை நம்ம கணக்கு பண்ண இயலும் போது மனித அறிவை கொண்டு கணக்கு செய்ய இயலாத அளவிற்கான ஏராளமான சொற்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிறது. அப்போது இந்த திக்ர் முழுமையாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமா. அதத ஹல்கிஹி, அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன். வரிலா நஃப்ஸிஹி, அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் அளவிற்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன். வஸினத அர்ஷிஹி, அல்லாஹ்வுடைய அரிசின் எடையளவிற்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன். வமிதாத கலிமா, அல்லாஹ் படைத்திருக்கிற வார்த்தைகளின் அளவிற்கு அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று யார் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த திக்ருகளை சொல்கிறாரோ அவர்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் இதுவரைக்கும் நாம் சொன்ன திக்ருகள் அல்லாமல் ஏராளமான திக்ருகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திக்ருகளை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற நேரத்தில் நாம் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் பொருள் உணர்ந்து நாம் சொல்லும்போது அந்த வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த வார்த்தைகள் முக்கியமானதுங்கிறத பார்த்தோம். எந்த ஒரு நபர் எப்போதும் அவநம்பிக்கையோடு பேசுவாரோ அவருடைய வாழ்க்கையின் அவநம்பிக்கையோட செயல்கள் தான் ஏற்படும். எந்த ஒரு மனிதர் குறை சொல்லக்கூடிய நபராக இருப்பாரோ அவர்களிடத்தில் அதிகமான குறைகள் இருக்கும். எந்த ஒரு நபர் அதிகமான நிறைகளை பேசுகிறார்களோ, எந்த நபர்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுகிற மனப்பான்மை சொற்களை சொல்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளம் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அது மாதிரி நம்முடைய சொற்களும் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் யாருடைய உள்ளத்தில் இது போல நல்ல சொற்களை அதிகமாக பயன்படுத்துகிற திக்ருகளை சொல்லுகிற பண்பை வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த திக்ருகளின் மூலமாக உலகத்தில் பெரிய நன்மையையும் நாளை மறுமையில் பெரிய நன்மையை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களை மன்னியும் ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.